முக்கிய நிகழ்வுகள். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு 2000 ஆட்டோக்களுக்கு நலத்திட்ட உதவிகளுக்கான டோக்கன் மற்றும் பெட்ரோலுக்கான ரொக்கப்பணம், மதிய உணவாக பிரியாணி ஆகியவை வழங்கப்பட்டது. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் சார்பில் புதுச்சேரி முழுவதும் விளம்பர பேனர்கள் ஒட்டப்பட்டுள்ள 2000 ஆட்டோக்களுக்கு இன்று உழவர்கரை தொகுதி, மூலக்குளம், சாலை தெரு, மேட்டுப்பாளையம் போகும் ரோடு, எம்ஜிஆர் நகர் நுழைவாயில் அருகில் நலத்திட்ட உதவிகளுக்கான டோக்கன் மற்றும் பெட்ரோலுக்கான ரொக்கப்பணம், மதிய உணவாக பிரியாணி ஆகியவற்றை அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் நிர்வாக இயக்குனர் ஐஜி வீரராகு மற்றும் பிரபாதேவி வீரராகு அவர்கள் வழங்கினார்கள். நலத்திட்ட உதவிகளுக்கான டோக்கன் பெற்ற ஆட்டோ ஓட்டுநர்கள் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணியளவில் மூலக்குளம், மேட்டுப்பாளையம் போகும் ரோடு, எம்ஜிஆர் நகர் நுழைவு வாயில் அருகில் நடைபெறும் மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் பிறந்தநாள் விழாவில் நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் வழங்குவார்கள். மேலும் இவ்விழாவில் பொதுமக்களுக்கு அரிசி, புடவை, சர்க்கரை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் அறங்காவலர் பிரபாதேவி வீரராகு அவர்கள் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி உப்பளம் தொகுதி சின்ன கடையில் உள்ள சின்ன மணிகுண்டை மேம்படுத்துதல் பணிக்காக ரூபாய் 6.5 லட்சம் செலவில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கிரடி அவர்கள் தலைமையேற்று பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் பொதுமக்களின் நலன் கருதி பிரெஞ்சு காலத்தில் கட்டப்பட்ட மணிகுண்டில் நேரம் தவறுதலாக பராமரிக்கப்படாமல் இருந்தது. கடந்த 2022ஆம் ஆண்டில் ரூபாய் 1.75 லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டு புனரமைத்தார் அனிபால் கெனடி அவர்கள். அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபொழுது அப்பொழுது எந்தவித குறையும் இன்றி நல்ல முறையில் பராமரிக்கப்பட்டு இயங்கி வந்தது. சுற்றுலா வரும் பயணிகள் இந்த அழகிய மணிகுண்டு அருகில் நின்று புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தார்கள். இதன் வரலாற்று பெருமை யாவரும் அறிந்ததே. இன்று புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட சின்ன கடையில் உள்ள சின்ன மணிகுண்டை மேம்படுத்துதல் பணிக்காக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி 2022-23 கீழ் ரூபாய் 6.5 லட்சம் செலவில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்கள் தலைமையேற்று பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க கலாச்சாரத்தை பாதுகாக்கும் கடமையை திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்கள் கையில் எடுத்தது புதுச்சேரி தொன்மை வாய்ந்த வரலாற்றை பொக்கிஷத்தை காக்கும் மேன்மையான நடவடிக்கையாகும். இதில் திமுக உப்பளம் தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜி, கிளை செயலாளர்கள் செல்வம், காலப்பன், சங்கர நாராயணன், விநாயகமூர்த்தி, ராகேஷ் மற்றும் கழக சகோதரர்கள் மோரிஷ், ரகுமான் ஆகியோர் உடனிருந்தனர்.
ஆளுநர் ஃபரூக் மரைக்காயர் பிறந்த நாளை ஒட்டி ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் முன்னாள் ஆளுநர் ஃபரூக் மரைக்காயர் பிறந்தநாள் விழா விமர்சையாக இன்று கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவை தலைவர் சேகர் தலைமையில் பேரவை துணைத் தலைவரும் பொதுக்குழு உறுப்பினருமான திருவேங்கடம் முன்னிலையில் அண்ணா சாலையில் ஏழை எளிய மக்களுக்கு உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி, முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான், கந்தசாமி ஆகியோர் ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கி சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியில் மாநில செயலாளர்கள் ராஜாராம், கோனேரி லோகையன், மாநில சிறப்பு அழைப்பாளர் வினோத், வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் குமரன், கோவிந்தராஜ், இளைஞர் காங்கிரஸ் முன்னாள் மாநில தலைவர் பிரபு, முன்னாள் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தயாளன் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் உதயகுமார், சாம்பசிவம் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் MOH ஃபாரூக் மரைக்காயர் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சரும் கேரளா முன்னாள் கவர்னரும் மற்றும் முன்னாள் வெளிநாட்டு தூதருமான MOH ஃபாரூக் மரைக்காயர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் வடக்கு மாவட்ட துணைத் தலைவரும் MOH பேரவையின் தலைவர் பெருமாள் தலைமையில் அவரது சமாதியில் பூ அலங்காரங்கள் செய்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் காலாப்பட்டு வட்டார காங்கிரஸ் தலைவர் முகுந்தராஜ், ஜெயபால், தனஜெயன், பிரபாகரன், செல்லமுத்து, கலிவரதன், ஆனந்தராஜ், கிருஷ்ணமூர்த்தி, ராகுல் உட்பட பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார்கள். பூரணாங்குப்பம் பக்த ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் கும்பாபிஷேக திருக்குட நன்னீராட்டு விழாவில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அரியாங்குப்பம் கொம்யூன் பூரணாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் ஜீனரோதாரண புனராவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் திருக்குட நன்னீராட்டு விழா மிக விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் துவங்கிய நிகழ்ச்சியில் அனுக்ஷை, விக்னேஸ்வர பூஜை, புண்ணியா வாசனம், அங்குரார்ப்பணம், ரக்ஷா பந்தனம், கலஸ்த தாபனம், அஷ்டதிக் பந்தனம், முதல் கால யாக வேள்வி பூஜை, பூரணாகுதி, இரண்டாம் கால வேள்வி, மூன்றாம் கால வேள்வி, மகா பூர்ணாகுதி, யாத்ராதானம், கும்பங்கள் புறப்பாடாகி விஸ்வரூப பக்த ஆஞ்சநேயர் திருக்குட நன்னீராட்டு வைபவம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலவர் மகா அபிஷேகம், மகா தீப ஆராதனை, அன்னதானம் ஆகியவை நடைபெற்றன. இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், அதிமுக பிரமுகர், முன்னாள் மாநில துணை செயலாளர் குமுதன்,
புருஷோத்தமன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள் கலிய பெருமாள் மற்றும் குடும்பத்தினர் மற்றும் பூரணாங்குப்பம் கிராமவாசிகள் மற்றும் பக்த ஆஞ்சநேய பக்தர்கள் செய்திருந்தனர். நல்லபாடு அரசு நடுநிலைப் பள்ளியில் புதிய வகுப்பறைகள் கட்டுவதற்காக பூமி பூஜை நிகழ்ச்சி சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நல்லவாடு கிராமத்தில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களின் தேவையை கருத்தில் கொண்டு புதியதாக 2 வகுப்பறைகள் கட்டுவதற்காக ரூபாய் 30 லட்சம் மதிப்பீடு செய்யப்பட்டு அரசாணை பெறப்பட்டது. அதன் கட்டுமான பணி துவங்குவதற்காக பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான ஏம்பலம் செல்வம் தலைமையில் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்ச்சியில் புதுவை பொதுப்பணித்துறை கண்காணிப்பு செயற்பொறியாளர் வீரசெல்வம், கல்வித்துறை முதன்மை கல்வி அதிகாரி மோகன், பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் விக்டோரியா, இளநிலை பொறியாளர் ராதாகிருஷ்ணன், பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியைகள், ஒப்பந்ததாரர் அசோகன் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் பலர் உடன் இருந்தனர். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பாண்டுரங்கன் ஏற்பாட்டில் வில்லியனூர் பெரிய கோவில் அருகில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. உள்துறை அமைச்சர் பிறந்த நாளை முன்னிட்டு வில்லியனூர் தொகுதி வில்லியனூர் மாவட்ட தலைவர் துணைத் தலைவர் பாண்டுரங்கன் ஏற்பாட்டில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி கேக் வெட்டி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி இந்நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இதில் வில்லியனூர் மாவட்ட தலைவி ஓம் அனிதா, வில்லியனூர் தொகுதி பொறுப்பாளர் ஏகாம்பரம், புதுச்சேரி மாநில சிறப்பு அழைப்பாளர் கண்ணபிரான், தொகுதி பட்டியலணி தலைவர் பிரகாஷ், தொகுதி தலைவர் தட்சிணாமூர்த்தி, கணுவாய்பேட்டை ஆறுமுகம் மற்றும் முக்கிய பிரமுகர் பலர் கலந்து கொண்டார்கள். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் 500 பேருக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வில்லியனூர் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் அமைச்சரின் பெயரில் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட அறுசுவை உணவு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு கண்ணபிரான், ஏகாம்பரம் ஆகியோர் தலைமை தாங்கினார்கள். இந்நிகழ்ச்சியில் ராஜாராம், சம்பத், வெங்கடேசன், வேலு கவுண்டர், மார்க்கெட் ஆறுமுகம், பச்சமுத்து ஆசாரி, சுரேஷ், வில்லியனூர் பாஜக தொகுதி தலைவர் தட்சிணாமூர்த்தி, பாஜக மாவட்ட தலைவர் அனிதா, ராஜவேலு, வெற்றி, பஜ்ஜி முருகன், குமரேசன், தென்னல் குமார், அருண் மற்றும் பாஜக நிர்வாகிகள் ஏராளமானோர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். காங்கிரஸ் மாநில செயலாளர் எஸ் சுரேஷ் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநில காங்கிரஸ் செயலாளர் எஸ் சுரேஷ் பிறந்தநாள் விழா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், மாநில பொது செயலாளர் சங்கர் ஆகியோர் தலைமை தாங்கினார்கள். அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், மணவெளி வட்டார காங்கிரஸ் தலைவர் பரமகுரு, தெற்கு மாவட்ட தலைவர் குருமூர்த்தி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் NSK ஜெயபால் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி இந்நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டது.
மேலும் இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் குமரகுரு, அன்புமணி, அசோக், ராஜ், பிரபு, பாஜக நிர்வாகி விக்கி, ஜெயராமன், டாக்டர் முத்துக்குமரன், தொழிலதிபர்கள் அன்பு, செந்தில், விஜயன் உள்ளிட்ட ஏராளமான அனைத்து கட்சி நிர்வாகிகளும், இளைஞர்களும் மற்றும் பலர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். அபிஷேகப்பாக்கம் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆத்தங்கரையாம் சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் அபிஷேகப்பாக்கம் பகுதியில் முதலில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ மகா கணபதி, பாலமுருகன் மற்றும் ஸ்ரீ ஆத்தங்கரையான் சுவாமி ஆலயத்திற்கான அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக கடந்த புதன்கிழமையன்று காலை கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம், சுதர்சன மகாவிஷ்ணு ஹோமம் உள்ளிட்ட பூஜைகளுடன் துவங்கி கலச ஸ்தாபனம், சகல திரவிய பூர்ணாகுதி உள்ளிட்ட 4 கால யாக பூஜைகள் நிறைவு பெற்று கட புறப்பாடு செய்து ஆலய விமானத்தில் மற்றும் மூலவர் உள்ளிட்ட பரிவார மூர்த்திகளுக்கான மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்களும் இவ்விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர் மற்றும் அபிஷேகப்பாக்கம் கிராமவாசிகள் இணைந்து செய்திருந்தனர். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் பகுதியில் பாஜக நிர்வாகி வழக்கறிஞர் ரவி தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் பகுதியில் காமராஜர் மக்கள் சேவை இயக்க தலைவரும் பாஜக நிர்வாகியுமான வழக்கறிஞர் ரவி தலைமையில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி மற்றும் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி கொண்டாடினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் பகுதியை சேர்ந்த 1000 நபர்களுக்கு இலவசமாக வேட்டி சேலையினை அமைச்சர் முன்னிலையில் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதி பாஜக தலைவர் வசந்த்ராஜ், மாவட்ட செயலாளர் அன்பு மற்றும் நிர்வாகிகள் முத்து, ஐயனார், பாண்டுரங்கன், பாலா, தட்சிணாமூர்த்தி, தேவராஜ், சக்திவேல், ஐயப்பன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புரட்சி பாரதம் கட்சியின் நிறுவன தலைவர் புரட்சியாளர் பூவை மூர்த்தியார் அவர்களின் 19வது நினைவு தினத்தை முன்னிட்டு மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்விக்கான வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புரட்சி பாரதம் கட்சியின் நிறுவன தலைவர் புரட்சியாளர் பூவை மூர்த்தியார் அவர்களின் 19வது நினைவு தினத்தை முன்னிட்டு புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் புதுச்சேரி மாநில செயலாளர் ஓவியன் மற்றும் மாநில துணை செயலாளர் ஞானவேல் இவர்களின் தலைமையில் மண்ணாடிப்பட்டு தொகுதி கொடாத்தூர் கிராமத்தில் செப்டம்பர் 1 அன்று மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்விக்கான வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தாகூர் கலை கல்லூரி பொருளாதாரத்துறை பேராசிரியர் வடிவேல் மற்றும் கிரைஸ்ட் கல்லூரி துணை பேராசிரியர் பாக்யலட்சுமி ஆகியோர் மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்விக்கான வழிகாட்டுதலை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து செப்டம்பர் 2ஆம் தேதி புரட்சி பாரதம் கட்சியின் புதுச்சேரி மேற்கு மண்டலம் சார்பில் மண்ணாடிப்பட்டு தொகுதி கொடாத்தூர் கிராமத்தில் புரட்சி பாரதம் கட்சியின் மூவர்ண கொடி ஏற்றப்பட்டு பொதுமக்கள் 500 பேருக்கு அன்னதானம் மற்றும் 200 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா நோட்டு புத்தகம்,
மற்றும் ஜாமண்ட்ரி பாக்ஸ் வழங்கப்பட்டது. அதேபோல் செப்டம்பர் 3ஆம் தேதி அன்று புரட்சி பாரதம் கட்சி புதுச்சேரி மேற்கு மண்டலம் சார்பில் ஊசூடு தொகுதி தொண்டமாநத்தம் கிராமத்தில் புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை மற்றும் பூவை எம். மூர்த்தியார் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டு 100 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா நோட்டு புத்தகம் மற்றும் 60க்கும் மேற்பட்ட முதியவர்களுக்கு விலையில்லா லுங்கி சட்டை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி சன் சுகர் நிறுவனத்தின் தலைவர் ராமஜெயம், புரட்சி பாரதம் கட்சியின் விழுப்புரம் கிளை மாவட்ட செயலாளர் மனோ ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புரட்சி பாரதம் கட்சியின் மேற்கு மண்டல செயலாளர் கலையரசன், மேற்கு மண்டல இளைஞரணி தலைவர் அரவிந்தன் என்கின்ற அஜித், மண்ணாடிப்பட்டு தொகுதி செயலாளர் தேவா, தொகுதி துணை செயலாளர் ஸ்ரீகாந்த், கொடாத்தூர் கிளை செயலாளர் தனுசு உள்ளிட்ட புரட்சி பாரதம் கட்சியின் மாநில, மண்டல, தொகுதி நிர்வாகிகள் பலர் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை எக்ஸ் சர்வீஸ் லீக் நலசங்க தலைவர் ஜே.கே. பெருமாள் அவர்களின் 80வது ஆண்டு பிறந்தநாள் விழா நலசங்க அலுவலகத்தில் மிகவும் சிறப்புடன் கொண்டாடப்பட்டது. புதுவை எக்ஸ் சர்வீஸ் லீக் நலசங்க தலைவர் ஜே.கே. பெருமாள் அவர்களின் 80வது ஆண்டு பிறந்தநாள் விழா நலசங்க அலுவலகத்தில் மிகவும் சிறப்புடன் கொண்டாடப்பட்டது. சங்கத்தின் மக்கள் தொடர்பாளர் தனுசு அனைவரையும் வரவேற்று தேநீர் உபசரிப்பு செய்தார். விழாவின் சிறப்பு அம்சமாக விழா நாயகரை சிறப்பிக்கும் வகையில் இந்திய அஞ்சல் துறையின் தலைவரின் போட்டோவுடன் கூடிய அஞ்சல் தலையை நலசங்க பொது செயலாளர் தேவராஜு அவர்கள் வெளியிட, தலைவர், மூர்த்த உப தலைவர் எம்.கே. ஜோதிகுமார், உப தலைவர் பரசுராமன் மற்றும் செயலாளர் பாலையா ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். தொடர்ந்து தட்சிணாமூர்த்தி அவர்கள், வீரமங்கை லட்சுமிகாந்தம் அவர்கள் தலைவர் சேவையை பாராட்டி பேசினர். சங்க பொருளாளர் ரவிச்சந்திரன், துளசிதாஸ், ஜீவகீதம், சாந்தி, ஆனந்தவல்லி உட்பட அனைவரும் தலைவருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். இவ்விழாவிற்கான ஏற்பாட்டினை ஹரிபுத்திரன் மற்றும் குணசேகர் செய்திருந்தனர். ஜாபர் சாதிக் நன்றி உரை கூறினார். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவு